ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்களை வாங்க 20% மானியம் வழங்கப்படும் என்றும் இதற்காக ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கொடிசியா வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் துணிநூல் துறை மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் முதலாவது ஜவுளி மாநாடு 360 இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய முதலமைச்சர், ஆயத்த ஆடை தொழில் இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்றும், வாகன உற்பத்தி மற்றும் காலனி உற்பத்தியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார். ஜவுளி துறையில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 33% உள்ளது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே ஜவுளி தொழில் மாநாட்டில் 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாட்டிலிருந்து ஜவுளி ஏற்றுமதியில் முத்திரை பதித்த நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த ஏற்றுமதியாளர் விருது, சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்கள் என 5 பிரிவுகளில் முதலிடம் பிடித்த 5 நிறுவனங்களுக்கு பாராட்டு சான்று, ஒரு நூற்பாலைக்கு 11,70,000 என வட்டி மானியத்திற்கான ஆணை உள்ளிட்டவற்றை வழங்கினார். சாதாரண விசைத்தறிகளை நவீன ரேப்பியர் தறிகளாக மாற்ற புதிய தறிகள் வாங்க மானியம் வழங்கப்பட்டது. நவீன ரேப்பியர் தறிகள் மற்றும் புதிய தறிகள் வாங்க 12 விசைத்தறியாளர்களுக்கு 67,49,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. துணி நூல் பதனிடும் பிரிவில் புதிய ஆலை தொடங்க மற்றும் விரிவாக்கம் செய்ய முன்வந்த 3 நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. மூலதன முதலீட்டு மானியம் சுமார் 1092 கோடி ரூபாய் வழங்க அரசின் கொள்கை அளவிலான ஒப்புதல் ஆணை வழங்கப்பட்டது. அகலமான துணி அச்சிடும் இயந்திரங்கள் வாங்கிய 2 நிறுவனங்களுக்கு 38,35,000 ரூபாய் மானியத்துக்கான ஆணையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். ஜவுளி தொழில் மாநாட்டில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு இந்தியாவின் ஜவுளி பள்ளத்தாக்காக விளங்கி வருகிறது என்றும், கோவை, திருப்பூர், கரூர் மாவட்டங்களை ஜவுளித்துறை மையமாக விளங்குகின்றன என்றும் கூறினார். 30 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் ஜவுளித்துறை மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது என்றும், நாடு முழுவதும் ஜவுளித்துறையில் பணியாற்றும் பெண்களில் 42% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். கோவையின் ஜவுளி தொழில் உலக தரத்திற்கு உயரும் என்றும், குறிப்பாக செயற்கை இழைகள் மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி பிரிவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழும் என்றும் தெரிவித்தார். Tamil Nadu is not just competing in the global textile market. It is setting new standards for others to follow. As our Honorable Chief Minister leads Tamil Nadu towards the vision of $1 trillion economy, the textile sector will remain a very key pillar. By moving up the value chain, adopting new technologies and expanding global reach, our industries will drive this growth very soon. I am happy to announce the Government of Tamil Nadu will be making necessary amendments to the 6% interest subvention scheme guidelines. This will enable the extension of benefits to pre-spinning and post-spinning machinery used in the spinning mills. இந்த நிகழ்வில் அமைச்சர் ஆர் காந்தி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மேயர் ரங்கநாயகி மற்றும் ஜவுளி தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.